Kids World. கார்த்திகைபுரம்ன்ற ஊர்ல சாரங்கன்ற ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தாரு. அவருக்கு நாயகின்ற மனைவியும் இருந்தாங்க. அந்த ஊர்லயே அவருதான் மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவரு ரொம்ப சோம்பேறியாவும் அளவுக்கு அதிகமா சாப்பாடு சாப்பிடுறவராவும் இருந்தாரு. இவர் இப்படியே சாப்பிடுறதால அவர் உடம்பு நாளுக்கு நாள் குண்டாகிட்டே போச்சு. கொஞ்ச நாட்கள்லயே எழுந்து நடக்கவே கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அவரோட மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏங்க இப்படி பண்றீங்க? எவ்வளவுதான் சொன்னாலும் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறத மட்டும் நிறுத்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, என்ன பண்ண சொல்ற நாயகி, என்னால அதிகமா சாப்பாடு சாப்பிடாம இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அவரு உடம்பு நாளுக்கு நாள் குண்டாகிட்டே போறத பார்த்த அவங்க 2 பேரும் மருத்துவரை வர வச்சு சிகிச்சை எடுக்க முடிவு பண்றாங்க. அப்படி அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை மருத்துவர்களையும் வர வச்சு பாத்துட்டாங்க. எவ்வளவு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் சாரங்கத்தோட உடம்புல எந்த மாற்றமும் இல்ல. சாரங்கம் மருத்துவர்கள் கொடுக்கற எல்லா மாத்திரைகளையும் சரியா சாப்பிட்டுடுவாரு. ஆனா உணவு கட்டுப்பாடும் இல்ல, உடற்பயிற்சியும் இல்ல. இவர் மனைவி எவ்வளவோ அறிவுரை சொல்லியும் உடற்பயிற்சி மட்டும் செய்யவே மாட்டாரு. இது இப்படியே தொடர்ந்துட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல சாரங்கத்துக்கே அவர் உடம்ப தூக்கிட்டு நடக்க கஷ்டமாகிடுது. இதை இப்படியே விட்டா சரியாகாதுன்னு முடிவு பண்ணி இவரோட உடம்ப குறைக்க வைத்தியம் பார்த்து உடம்ப இளைக்க வைக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுன்னு அறிவிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பக்கத்து ஊர்ல நாதன்ற இளைஞன் அம்மா அப்பாவோட கஷ்டப்படுற குடும்பத்துல வாழ்ந்து வந்தான். அவனுக்கு புத்தி கூர்மை ரொம்ப அதிகம், அதே போல திறமையானவனும் கூட. குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்குன்னு பக்கத்து ஊரான கார்த்திகைபுரத்துக்கு வேலை தேடி வரான். அப்படி வரும்போது ஊர் ஜனங்க எல்லாரும் இந்த 1 லட்சம் ரூபாய் பரிச பத்தி பேசிக்கிறாங்க. இத கேட்ட நாதன் எப்படியாவது இந்த பணத்தை வாங்கி தன் குடும்ப கஷ்டத்தை போக்க நினைக்கிறான். அதனால நேரா அந்த பணக்காரர் வீட்டை நோக்கி நடக்கிறான். அந்த பணக்காரரோட வீட்டுக்கு போய் அவரோட மனைவிய சந்திச்சு எல்லா விவரங்களையும் சேகரிச்சுட்டு சாயங்காலம் வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். நேரா ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்த நாதன் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவோட அந்த பணக்காரர் வீட்டுக்கு போய் அவர் மனைவிய சந்திக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பணக்காரர் கிட்ட போய் தன்னை ஒரு இயற்கை வைத்தியன்னு அறிமுகப்படுத்திக்கிறான். சாரங்கத்தோட கைய புடிச்சு சோதிக்கிற மாதிரி சோதிச்சுட்டு, ஐயா நான் சொல்றேன்னு தவறா நினைக்காதீங்க, நீங்க இன்னும் 3 மாதங்கள்ல நெஞ்சு வலி வந்து இறந்துடுவீங்க அப்படின்னு சொல்றான். இத கேட்ட செல்வந்தர் ரொம்ப கோவப்பட்டு திட்டுறாரு. அப்போ அங்க வந்த அவரோட மனைவி, அந்த வைத்தியர் சொல்றது உண்மைதான். இதுக்கு முன்னாடி வந்த வைத்தியர்கள்ல பாதி பேர் கூட இததான் சொன்னாங்க. உங்ககிட்ட சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு நான் தான் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட செல்வந்தர் ரொம்ப பயப்பட்டு என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. ஐயா உங்களை காப்பாத்தணும்னா ஒரே ஒரு அதிசய மூலிகை செடியால மட்டும்தான் முடியும். ஆனா அத நீங்க 6 மாதங்கள்ல இருந்து 1 வருடம் வரைக்கும் சாப்பிடணும். அது மட்டும் இல்ல, அது இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றான். இத கேட்ட செல்வந்தர், சரிங்க வைத்தியரே, அப்படின்னா அத உடனே பறிச்சிட்டு வர சொல்லுங்க. அப்படி இல்லனா என் வேலையாட்களை விட்டு நானே பறிச்சிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட நாதன், ஐயா அந்த மூலிகை செடி யாரு பறிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதோட பயன் முழுமையா கிடைக்கும். அதனால அத நீங்க தான் நடந்து போய் பறிச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு நடந்து வரணும். அது போக நான் சொல்ற உணவு முறைகளை மட்டும்தான் நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு நிறைய அறிவுரை சொல்றான். தன்னோட உயிர் மேல இருந்த பயத்தால நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு சொல்றாரு. நாதன் சொன்னது போலவே அவரும் தொடர்ந்து செய்யறாரு. 4 மாதங்கள்லயே அவரோட உடல் எடையில நல்ல மாற்றம் தெரியுது. இப்படியே தொடர்ந்து செஞ்சதால
1 வருடத்திலேயே அவரோட எடை முழுசா குறைஞ்சி பழைய எடைக்கு வந்துடுறாரு. இத பார்த்து அவரும் அவரோட மனைவியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் அவரோட மனைவியும் நாதனும் உண்மைய சொல்றாங்க. ஐயா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன வைத்தியரே, சொல்லுங்க. நாதன் மருத்துவன் இல்லங்கிறதையும் மேலும் அவன் ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவன்றதையும் சொல்றான். சாரங்கம் அறிவிச்ச 1 லட்சம் ரூபாய வாங்கி தன் குடும்ப கஷ்டத்தை போக்குறதுக்காக அவர் மனைவி கிட்ட நல்ல யோசனையோட வந்ததையும் அதுக்கு அவங்க உதவுனதையும் முழுசா சொல்லி முடிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவரு தினமும் சாப்பிட்ட இலை துளசி இலை தான் உயிர் பயம் காட்டினதுனாலதான் அவரு தினமும் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்தாருன்னு எல்லா கதையும் முழுசா சொல்லி முடிக்கிறான். இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்ட சாரங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியோ அவர் எடை குறைஞ்சி உடம்பு தேறினதுனால அவர் சொன்னபடியே 1 லட்சம் ரூபாய நாதனுக்கு கொடுத்தாரு. நாதனும் அந்த பணத்தை தன் கஷ்டப்படுற அம்மா அப்பா கிட்ட கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் புத்தி கூர்மையோட யோசிச்சா சாதாரணமா செஞ்சு முடிக்க முடியும். அதே போல எந்த உணவுப் பொருட்களையும் அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதே போல தினமும் உடற்பயிற்சி செய்யணும். தினமும் உடற்பயிற்சி செஞ்சாதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்.